ஒரே ஓவரில் 61 ரன்கள். ஆஸ்திரேலிய அணி இதுவரை கட்டி காத்து வந்த மொத்த மரியாதையையும் ஒரே ஓவரில் முடித்துவிட்ட இந்திய அணி. வரலாறு காணாத சம்பவம். அதிர்ச்சியில் கிரிக்கெட் ரசிகர்கள். அதாவது சற்று முன் கிரிக்கெட் உலகில் ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. அதுவும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக. ஆமாங்க, கிரிக்கெட் என்று சொன்னாலே அப்போதும் இப்போதும் ஏன் எப்போதும் சிறந்த அணி என்று பலராலும் கூறப்படும் ஒரே அணி என்றால் அது ஆஸ்திரேலிய அணிதாங்க. அதற்கு காரணம் ஆஸ்திரேலியா அணியிடம்தான் மொத்தமாக 6 உலகக்கோப்பைகளும் இருக்கிறது. அந்தளவுக்கு கிரிக்கெட்னா ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியானா கிரிக்கெட் என்ற அளவுக்கு கிரிக்கெட் போட்டிகளில் தனி முத்திரை பதித்திருக்கிறது ஆஸ்திரேலிய அணி. இதில் விசித்திரம் என்னவென்றால், உலகின் தலைசிறந்த பேட்ஸ்மேன்களை உருவாக்கும் நாடு என்றால் அது இந்தியாதாங்க. அதே போல உலகின் தலைசிறந்த மிரட்டலான பவுலர்களை உருவாக்கும் நாடு என்றால் அது பாகிஸ்தான். அதே சமயம் உலகின் மிக சிறந்த ஆல்ரவுண்டர்களை உருவாக்கும் நாடு என்றால் அது இங்கிலாந்து. ஆனால் இந்த 3 நாடுகளை காட்டிலும் கிரிக்கெட்டில் ஒட்டுமொத்தமாக சிறந்து விளங்கும் நாடு என்றால் அது ஆஸ்திரேலியா. அந்தளவுக்கு தனி நபர்களை நம்பியில்லாமல் ஒட்டுமொத்த அணியை நம்பியிருப்பதுதான் ஆஸ்திரேலிய அணிக்கு முழு பலம். அதே போல எதிரணி வீரர்கள் மனநிலையை குழப்பி விளையாடுவதிலும் ஆஸ்திரேலிய அணிதான் ஜாம்பவான். அதாவது வெற்றிக்காக ஆஸ்திரேலிய அணி எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் சீட்டிங் செய்தாவது வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இந்த அணியின் நோக்கம் என்பது பலரும் அறிந்த விஷயம். ஆனால் எது எப்படியானாலும் எண்டு ரிசல்ட் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் ஆஸ்திரேலிய அணிதான் நம்பர் 1 என்பதுதான். ஆக அப்படிப்பட்ட ஆஸ்திரேலிய அணி இதுவரை கடந்த 221 வருடங்களாக சேர்த்து வைத்த ஒட்டுமொத்த மரியாதையையும் இந்த ஒரே போட்டியில் சரித்து காட்டியிருக்கிறது இந்திய அணி. ஆமாங்க, முதலில் 1803வது வருடத்தில்தான் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணி உருவாக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று முதல் பல சாதனைகளை குவித்து எப்போதும் நம்பர் 1 அணியாக இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஆஸ்திரேலிய அணி தற்போது இந்தியாவுக்கு எதிராக விளையாடி வரும் டெஸ்ட் போட்டி ஒன்றில் ஒரே ஓவரில் அதிகபட்சமாக 61 ரன்கள் கொடுத்து மொத்த மானத்தையும் இழந்து நிற்கிறது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் ஏற்கனவே 2 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் அடுத்ததாக 3வது டெஸ்ட் போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த 3வது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்று தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் சரியாக 39வது ஓவரை ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர பவுலரான மிட்சல் ஸ்டார்க் வீச, அந்த ஓவரின் முதல் 2 பந்துகளையும் ரோஹித் சர்மா அடுத்தடுத்து சிக்ஸர்களுக்கு பறக்கவிட, அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக அடுத்த 2 பந்துகளையும் நோ பால் ஃப்ரீ ஹிட், நோ பால் ஃப்ரீ ஹிட் என எக்ஸ்ட்ராஸாக வீசினார் மிட்சல் ஸ்டார்க். அந்த பந்துகளிலும் சிங்கிள் ரன் மற்றும் சிக்ஸர் என்று அடித்து ரோஹித் சர்மா விடாது ரன்களை குவிக்க, அதன் பிறகு ரன்னராக இருந்த ரிஷப் பண்ட் பேட்டிங் செய்ய வர, அப்போது மீண்டும் ஒரு பந்தை சரியாக வீசிவிட்டு அடுத்த பந்தை மீண்டும் ஒய்டு, நோ பால், ஃப்ரீ ஹிட் என தொடர்ச்சியாக நிறைய எக்ஸ்ட்ராஸுகளை வாரி வழங்கியிருந்தார் மிட்சல் ஸ்டார்க். ஆக இதுதான் சந்தர்ப்பம் என நினைத்த நம்ம ரிஷப் பண்டோ இவரும் விடாமல் தொடர்ச்சியாக சிக்ஸர்கள், பவுண்டரிகள் என அடித்து அந்த ஒரே ஓவரில் மொத்தமாக 61 ரன்கள் வரை குவித்து விட்டார் ரிஷப் பண்ட். மேலும் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே ஓவரில் அதிகாரப்பூர்வமாக அதிகபட்சமாக குவிக்கப்பட்ட ரன்கள் என்பது இந்த போட்டியில் இந்திய அணி எடுத்த இந்த 61 ரன்கள் தான். ஆகவே இந்த ஒரு சம்பவம் என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்தளவுக்கு மிக கொடூரமாக ஆஸ்திரேலிய அணியை வைத்து சம்பவம் செய்த இந்திய அணியின் இந்த பிரம்மாண்ட சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.